எல்லாருக்கும் வணக்கம். நான் அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாபு பேசுறேன். அதாவது நம்ம தலைவர் கார் ரேஸ்ல போய் மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்த ஒரே தமிழ் தலைவர் நம்ம அஜித்குமார் தான். சினிமாவில் அதாவது சினிமாவிலையும் தன்னுடைய ஒரு அங்கீகாரத்தை காமிச்சிட்டு, முதன்மையை காமிச்சிட்டு, அதே மாதிரி ரேஸ்லயும் போயிட்டு யாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனை நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. அதே போல நம்ம தலைவனுடைய ரசிகர் நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த செயல்படுத்தணும்னா நல்லபடியா செயல்படுத்தணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்குமே தவிர வேற எதுவுமே நமக்கு இருக்காது. ஏன் சொல்றேன்னா, இப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, புது புது நடிகர்லாம் அரசியலுக்கு இருக்காங்க. யார் வந்தாலும் நம்ம வேணா சொல்ல போறது கிடையாது. ஆனா நம்ம தலைவர் தமிழ்நாடே இன்னைக்கு கொந்தளிச்சு இருக்குது. தலைமை எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் சொல்ல முடியல, அவ்வளவு போன் கால் வருது. ஆனா நம்ம தலைவன் வந்தாருன்னா தமிழ்நாடு தாங்காது. AK-64 படத்தை மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடை வச்சு தமிழ்நாடு தலைமை யாருன்னு சொல்லிட்டு முதன்மை இடத்தை கொண்டு வரணும். அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா நம்ம தலைவர் அஜித்குமார். அடுத்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டா நம்ம தலைவர் அஜித்குமார். அந்த ரேஞ்சில மொத்தம் தமிழ்நாடே இன்னைக்கு அலரணும். அந்த அளவுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கணும். அதுக்கு அனைத்து நண்பர் முன்னேற்ற கழகத்தின் மூலியமா தலைவர் அஜித்குமார் அவர் வரணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்கிறேன். இப்ப எடுத்து உள்ள கார் பந்து விஜய் சார் எடுத்து உள்ள இந்த ஆவண படத்தை மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைய வச்சு நம்ம தலைவர் யாருன்னு நிரூபிக்கணும். மறுபடியும் சிங்கத்தை தட்டி தூக்கி நிறுத்தி மிகப்பெரிய லெவல்ல மொத்த தமிழ்நாடு அலரணும். இப்ப தனுஷ் சார் அறிவிச்ச மாரி நாளைக்கு நம்ம தலைவர் அறிவிக்கிற நாள் மிக தூரம் இல்லை, மிக அருகில் இருக்கு. எல்லாம் ஒன்று சேருவோம், நல்லபடியா எல்லாம் பயணிப்போம். அதே போல நம்ம கட்சியில சேர்றவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுடைய நம்பரை கமெண்ட் மூலியமா நீங்க தெரிவிச்சீங்கன்னா நாங்க உங்களை கூப்பிடுவோம், எங்க குரூப்ல ஆட் பண்ணுவோம். நம்ம ஒன்று சேர்ந்த ஒரே கட்சியா அமைஞ்சு நம்ம தலைவனை வர வைக்கணும். ஆவண படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாத்தணும். அது மக்களாகிய உங்க கையில தான் இருக்கு. இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்ல வந்தேன். நீங்க இப்ப பாத்தீங்க விஜய் சார் பாத்தீங்கன்னா 41 குடும்பங்களுக்கு இறந்தவங்களுக்கு வேலை சொல்லியிருந்தாரு. அதுல இன்னைக்கு நீதிபதிகளை அவங்க நல்லபடியா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. நான் அவங்க கொடுத்த தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த படிச்சவங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். நாளைக்கு சத்தவங்களும் வேலை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வீட்டுல இருக்கிற அப்பாமே சாவடிச்சுட்டு ஒரு மீட்டிங்ல போயிட்டு ஏன் அப்பா சாவடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்பாமே செத்துருவாங்க. ஏன்னா தான் பிள்ளைய நல்லா படிக்கணும், தான் பிள்ளை கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும், நம்ம புள்ள மிகப்பெரிய ஒரு இடத்துல வரணும் அப்படின்னு பெற்றவங்க ஆசைப்பட்டு கல் உடைச்சு ரத்தம் சிந்து வேர்வை சிந்து காலையில மாலை நைட்டும் பகல் இரவு பகல் பாராம அந்த பிள்ளைகளை உடைக்கிறவங்க நாளைக்கு செத்தாதான் வேலை கிடைக்கும் நினைக்கிற பட்சத்துல வரும்போது அவங்களுக்கு வேற வழி இல்லாம நம்ம செத்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க நினைச்சிருந்தா ஒரு தாய் சாவான், ஒரு தகப்ப சாவான், ஒரு அண்ணன் சாவான், ஒரு தம்பி சாவான். இப்படிலாம் எல்லாமே சாவடிக்கப்பட்டு அந்த பொறுப்பை நீ கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற பாதி குடும்பத்துல டெத்து தான், தினமும் டெத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு மாறிடும். அதனால நீதிபதி ஐயா சாமிகள் அவங்களும் சாமி தான். அவங்க எடுத்த அந்த முடிவுன்றது மிகப்பெரிய ஒரு நமக்கு பலத்தை கொடுத்திருக்கு. அதனால கண்டிப்பா சொல்றேன், படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு இந்த நீதி நம்மளுக்கு நிலைநாட்டிருக்கு. அதாவது படிச்சவங்களும் தயவு செய்து வேலை தேடி கொடுங்க. அங்க போய் பாருங்க, அங்கங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டு நான் பதிவு பண்ணி 20 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு ஒன்னும் வரல. வருஷம் அப்ப நான் ரினியூவல் பண்ணி எனக்கு எந்த வேலையும் வரல. 3 டிகிரி படிச்சு வேஸ்ட் தான். இதெல்லாம் நடக்க கூடாது. அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் பட்டதாரிக்கு வேலை கொடுக்கணும், தகுதியின் அடிப்படையில கொடுக்கணும். அதுதான் வேண்டி விருப்பி கேட்கிறேன். அதே மாரி என் தலைமை வரும்போது மனித கடவுள் அஜித்குமார் வரும்போது மிகப்பெரிய லெவல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு மாற்றம் ஏற்படும். நம்ம கட்சியில சேர்றவங்க இதை கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கூப்பிடுவோம். அதே மாதிரி வாரம் உங்களுக்கு பாலாபிஷேகம் தலைவர் அஜித்துக்கு பண்ணும்போது 5 மாவட்ட தலைவர்களை துணைத் தலைவர்களை அறிவிக்கிறோம். மெயின் தலைவர் நாங்க அறிவிக்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா மெயின் தலைவர் யாருன்னு எதுவும் தெரியாம பதவிக்காக பதவி கொடுத்து நாளைக்கு வேலைக்கு செய்யலைன்னா நாளைக்கு அந்த பதவி அவங்களை வாங்கும்போது கஷ்டப்படுவாங்க. அதனால உள்ள இணைஞ்சு நல்லபடியா ஒர்க் பண்ணிட்டு அதே பிறகு நல்ல யாரை ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க